பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 10 மாதங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்ணின்மணியைப் போல் பாதுகாத்தார் அல்லவா? இந்த 11வது மாதத்திலேயும் கர்த்தருடைய கிருபையும் தயவும் நன்மையும் உங்களை பின்தொடருவதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். எனக்கு அன்பானோர்களே, நீதிமான்களுக்கென்று வேதத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஒன்றுதான் நாம் வாசித்த இந்த வசனமும். 2 காரியங்களை இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று இரட்சிப்பு, இனி ஒன்று இக்கட்டில் அடைக்கலம் என்பதுதான். நீதிமான்களுக்கு இரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து அல்லது கர்த்தராலே வரும். மனிதர்கள் தர முடியாத ஒரு பாதுகாப்பை, இரட்சிப்பை, விடுதலையை தர கர்த்தராலேதான் ஆகும். அவருடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்களா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். அப்படியானால் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 ஆசீர்வாதங்களுமே உங்களுடையதுதான். இக்கட்டு காலத்திலும் இந்த தேவனே அடைக்கலமாயிருந்து ஆபத்துகள், தீமைகள், பொல்லாப்புகள், விக்கினங்கள் அணுகாமல் நம்மை காக்கிறவர். அன்பரே, மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நீதிமான்களாகிய உங்களை தேவன் தம்முடைய இரட்சிப்பை தந்து, இக்கட்டு காலத்தில் அடைக்கலத்தை தந்து, விசேஷமானவர்களாக உங்களை நிலைநிறுத்துகிறதற்கு விரும்புகிறார். நம்முடைய நல்வாழ்க்கை, நீதிமான் என்று தேவனால் அழைக்கப்படுகிற அல்லது சாட்சி பெறுகிற ஒரு வாழ்க்கை, இவை இரண்டுமே நம்மை இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வழி நடத்தும். நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீதிமான்களை குறித்து நாங்கள் தியானித்தோமே தகப்பனே. உம்மிடத்திலிருந்து ரட்சிப்பு, உம்மிடத்திலிருந்து அடைக்கலம், இவைகளை பெற்றுக்கொள்ளுகிற நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, உம்மால் நீதிமான்கள் என்று சாட்சி பெறுகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.